What's up, ladies and gentlemen? Brand new episode காதல மறுபடியும் வந்துட்டோம். உங்கள் காதல் மன்னன் ஜீவன். இந்த வருஷோட கடைசி எபிசோட் இது. ஆனா இந்த வருஷம் கடைசியா முடிக்கிறனால நான் ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப டிட்டர்மினா இருந்தேன். இந்த வாரம் கதை வந்து ஒரு புனிதமான காதல் கதையா இருக்கணும். So I went through months and I found the greenest story that I can find. நான் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து காதல் ஹோப்போட இருக்கணும். அதனால தான் இந்த வாரம் கதை வந்து ஒரு ஹோப்போட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எபிசோடே ஆரம்பிக்கிறோம். போடுறேன் இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. ஹலோ ஹலோ ஹாய் ஜீவன், எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் ஜீவன். சூப்பரா இருக்கீங்க. அப்ப இந்த பாட்காஸ்ட் எது பண்ண அடிச்சீங்க? நீங்க தான் நம்ம புனிதமான அந்த ஸ்டோரி கேட்பீங்க. அட பாருங்களே, உங்க ஸ்மைல்ல செம்ம ஸ்வீட்டா இருக்குன்னா கதை ஸ்வீட்டா இருக்குன்னு அர்த்தம். சரி, உங்களுக்கு நான் ஒரு பேர் இருப்பா இல்ல உங்களுக்கு ஒரு பேர் இருக்கா? நீ இல்ல உங்க உண்மையான பேர் நீங்க நான் சொல்லுங்க. ரொம்ப வெயிட் பண்றேன் நீங்க எனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு. என் பேர் ரொம்ப கஷ்டம் ப்ரொனவுன்ஸ் பண்ண. வேண்டாம் வேண்டாமா? சரி சரி. வேண்டாம். ஸ்ரீலீலா மாதிரி உனக்கு லீலான்னு இப்போ. லீலா நல்லா இருக்கேன். லீலா. சரி லீலா. ஓ மன்மத லீலியே சொல்லு. 27 செப்டம்பர் 2022. என்னம்மா அப்படியே வர்ண மேரம் டைரி மாதிரி ஆரம்பிக்கிற? அந்த டேட் நான் மறக்க முடியாது. டேடி 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 ஆரம்பிக்க போறியா? நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. சோ இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப என்னோட ஃபியான்சி ஆக போறாரு, அவரை பாக்குறேன். முதல் முறையாக உன் ஃபியான்சே நீ பாக்குற? வாவ். நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் போறேன். நாங்க ரெண்டு பேரும் சேம் கம்பெனி பஸ். என்ன வந்து அவர் கம்பெனி பஸ்ல தான் வந்து இனிமே தான் உங்க பஸ் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல இல்ல, அவருக்கு பின்னாடி உட்காந்துருந்தேன். பின்னாடி உட்காந்துருந்தியா? பின்னாடி இருந்து நீ தான் சைட் அடிச்சிருக்க. வாட்ச் கட்ல டைம் பார்க்கலான்னு மின்னுக்கு பார்த்தாக்கா அவர் முன்னுக்கு வால்பேப்பர் பார்த்தேன். அதுல ஒரு வெட்டிங் பிக்சர் மாதிரி இருந்துச்சு. ஓகே கல்யாணம் பண்ணிட்டாரு போல, பஞ்ச பொழைக்கிறதுக்கு வந்திருக்காரு சிங்கப்பூருக்கு வேலை செய்ய அப்படின்னு நினைச்சேன். பஞ்ச பொழைக்கிறதுக்கு வந்திருக்காரா? ஏய், 7 years முன்னாடி இருக்கிறவன்ட்ட அவன் போன வந்து திருட்டு தரமா பார்த்துட்டு பஞ்ச பொழைக்க வந்திருக்கான் சானியா அந்த மாதிரி நீ பேசி இருக்க. ஏய், Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. ஓகே, நான் நார்மலி கம்பெனி போனோம். எனக்கு வந்து ட்ரைனிங் செக்ஷன் ஓடிட்டு இருந்துச்சு. வேலை முடிஞ்சு இவர் வந்து சரியான இன்ட்ரோவர். லைக் தம்மோ லயன்ல யாருமே லயன் பண்ண மாட்டாரு. ஆனா வந்து பாய்ஸ் கூட மட்டும் பேசுவாரு. அப்போ ஒரு ஃபிகர்னு கூட திரும்பி பார்க்கல. நாங்க அந்த பேசி பழகுறப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நினைச்சேன் அவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அவர் என்ன பார்த்து என்ன நினைச்சாருன்னா, லைக் நான் ஒரு சங்கிலி சுபாலா போட்டிருப்பேன், அது பார்க்க தாலி மாதிரி இருந்துச்சா. நான் கல்யாணம் பண்ணி எனக்கு பிள்ளைங்க இருக்கும் நினைச்சாரான். நீ அவர் பஞ்ச பொழைக்க வந்திருக்கான்னு வச்சுக்க. இது வந்து ஐயோ கல்யாணம் கட்டி இந்த இடத்துல வந்திருக்குன்னு வச்சுக்க. போல எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுதோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரான். அது ஒரு செம்ம கிரீன் ஃபிளாக் தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு பேசக்கூடாதுன்னு இப்படி நல்லவனா இருக்கான். ஆமா, அந்த மனசு இருக்க அதான் கடவுள். எனக்கு ஒரு சீனியர் அந்த அண்ணன், எனக்கு என்னோட ட்ரைனிங் படிலா அவங்களாம் லைக் எனக்கு கொஞ்சம் கவானாயி அப்புறம் வந்து அவங்களாம் இவரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பிள்ளை இப்பதான் வந்திருக்கு வேலைக்கு புதுசா அந்த மாதிரி அப்படின்னு. அந்த டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஜீவன். நான் வந்து கிராப் டாப் போட்டிருந்தேன். ஸோ பேசிக்கலி பின்னாடி ஃபுல்லாக பாய்ஸ் உட்காந்துருந்தாங்க. நான் வந்து அவங்க முன்னுக்கு உட்காந்துருந்தேன். யூனோ லைக் கிராப் டாப் உட்காந்தாலாம் மேலெல்லாம் இது பண்ணும் ஏறும் அந்த மாதிரி. என்னம்மா ஏறும்? சட்டை மேல ஏறும். சட்டையா? ஏய், நீ மொட்டையா சொல்ல உட்காரும் போது முன்னாடி எல்லாம் ஏறும்னு சொன்னா கேக்குறவன் என்ன நினைப்பான்? ஏய், நீ ஒழுங்கா சொல்லு. நீ மொட்டையா சொல்லும் போது இங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? சரி, தப்பு என் மேலதான். இல்ல தப்பு உன் மேல. சட்டை போட்ட அது கொஞ்சம் செக்ஸியா இருந்துச்சு. ஓகே ஓகே. அப்போ இப்ப மத்த பாய்ஸா இருந்துச்சுன்னா நார்மலி என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவர் ஜாக்கெட் போட்டிருந்தாரு. அவர் ஜாக்கெட்டை கழட்டி கவர் பண்ணாரு. பின்னாடி ஆளுங்களா இருக்காங்க, அப்புறம் பாப்பாங்க அப்படின்னு. அவர் அப்பவே இது ஏன் நான் மட்டும் தான் பாக்கணும், கவர் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டு ஜிம் பண்ணிட்டாரு. அவர் வந்து நீ என்ன வேணா போட்டுக்கோ, ஆனா நான் இருக்கும்போது மட்டும் போட்டுக்கோன்னு சொன்னாரா? ஆனா அந்த டைம்லாம் இல்ல,
ஆக்சுவலி இவருக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணிருந்தேன். இருங்க நான் அப்புறம் சொல்றேன் அது எப்படி வந்துச்சு. மோஸ்ட்லி எனக்கு அந்த டைம் ஒரு சிச்சுவேஷன்ஷிப் வேற ஓடிட்டு இருந்துச்சு. என்னது? அது ஒரு பழைய கதை. அது விட்டுருங்களா? பழைய கதைல சிச்சுவேஷன்ஷிப்ல ஏன் ஓடிட்டு இருந்துச்சு? யாரோட ஓடிட்டு இருந்துச்சு? அது ஒரு பையனோட தான் ஓடிட்டு இருக்கும். வேற பொம்பளை பிள்ளையோட கிரஷ் ஓகேவா? அது லைக் ஓடிட்டு இருந்துச்சு. லைக் அந்த பையன் கூட அப்ப நான் வந்து லைக் ஒரு சேட்டிங் அந்த மாதிரி இருந்தான். சேட்டிங் மட்டும்தான். சேட்டிங்னே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்போ லைக் அவங்க கூட இருக்கிறப்பலாம் லைக் மோஸ்ட்லி அந்த கேங்லாம் இல்ல, அந்த பையனுங்க கேங்லாம் சில ரீல ஒண்ணு போட்டுச்சுன்னா வா மச்சான் கிளப்புக்கு போவோம், வா மச்சான் இங்க போ அங்க போன்னு சொல்லி நம்மளையும் சேர்த்து இன்வைட் பண்ணுவாங்க. நான் பார்த்த சர்க்கிள் அந்த மாதிரி. பட் வாட் இது சேலரி போட்டோன்னே ஓகே நான் வீட்டுக்கு வந்து கொடுக்கணும், உடனே அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நான் வீட்டுக்கு காசு அனுப்புறேன் நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசும் வீட்டுக்கு கொடுத்துட்டாரு. ஒருத்தன் பொறுப்போடு இருந்தோன்னா உனக்கு அது ஐயோ இன்னும் இவ்வளவு பொறுப்போடு இருக்காருன்னு சொல்லிட்டு உனக்கு இதெல்லாம் பேசிக் தருவா. உனக்கு இதெல்லாம் பார்த்து லவ் வந்திருக்குன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ எந்த பையனோட சுத்திட்டு இருக்கிற இந்த நாள் காலத்துல? அவர் கூட தானே பாரு. ஒருத்தன் வந்து பேசிக் ரெஸ்பான்ஸ் ஐயோ காசு வந்துருச்சு குடும்பத்துக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பினான் உனக்கு. நானே சம்பளம் போட்டாக்கா முறை எங்கெல்லாம் போலாம் அப்படின்லாம் யோசிப்பேன். எல்லாத்தையும் செலவு பண்றதே உட்காந்துருக்கேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் செலவு கொடுக்குறியா? இல்ல அப்போ அம்மா காசுல செலவு பண்றது உன் காசுல செலவு பண்றது எல்லா செலவுலயே உட்காந்துருக்கு. அப்ப டேஸ் கோஸ் ஆன். எங்க கூட இருந்த சீனியர் ரிவைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க 2 பேர் மட்டும் தான். நாங்க பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அவட்ட கேட்ட முதே கேள்வி என்ன தெரியுமா, அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து நான் அவர்கிட்ட பேசி வேணாம் அது கொஞ்சம் தப்பா இதாச்சுன்னா உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல? இல்ல அந்த சிச்சுவேஷன்ஷிப் நான் கழட்டி விட்டேன். எனக்கும் அவனுக்கும் செட் ஆகல. அவன் அடுத்த பாட்காஸ்ட்ல வந்து சொல்ல போறான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ப்ரோ சிச்சுவேஷன்ஷிப்ல. அப்போ நாங்க 2 பேரும் பேசி நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஆமா இந்த மாதிரி தான். எப்படி சொல்றது, என் டக்குனு மூஞ்சி வச்சுமே பேசிடுவேன். சோ எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டேன். நான் நேரா சொல்லிடுவேன். பிடிக்கல. நீ நேரா சொல்லிடுவ, மனசுல வச்சுக்க மாட்டேன். அவங்க நீ சொன்னது மனசுல வச்சுக்குவாங்க. அதனால சண்டை வந்துரும். சரி நான் உனக்கு கேக்குறேன். இப்ப ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் பிளம்பா இருக்கு. நானே தப்பா கேக்குறேன். நான் கேட்டேனா? இல்ல பிளம்பா இருக்கு. அது பிளம்பா இருக்குமா சொல்லுது நான் டயட் போறேன். நான் வந்து இன்னைக்கு வந்து டயட்ல இருக்க போறேன். ஆனா ராத்திரி வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. நான் அப்படி நினைச்சிட்டுவேன். முதல்ல சொன்னீங்க டயட்ல இருக்கேன். இப்ப இப்படி சாப்பிட்டா எப்படி உடம்பு குறையும்? ஆடியில காத்தடிச்சா நானும் அப்படி மூஞ்சில் அடிச்சு மட்டும் பேசுவேன். ஆனா நானே சொல்றேன் அந்த மாதிரி மூஞ்சில் அடிச்சு பேசினா யாரும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. தனியா இருக்கிறது எப்பவுமே ஜாலியான இல்ல. உங்க சுத்தி உள்ளவங்களா நீங்க வந்து கப்புள்ஸா அப்போ இல்ல நாங்க கப்புள் நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்ல நீங்க 2 பேரும் வந்து ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, கப்புளா இருந்தா நல்லா இருக்கும், ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, நீங்க 2 பேரும் கப்புள் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கூடாது? ஜெகதீஷ் நான் என்ன மாதிரி இருக்குன்னா எனக்கு அம்மா வந்து பசவி. ஸோ அப்பாவும் வந்து வேற லைஃப் தேடி போயிட்டாரு. நான் ரிலேட்டிவ் வீட்ல தான் வளர்ந்து. I mean you know lah, like everyone knows lah, யாரு வீட்லயும் சொந்த வீட்ல இல்லாம ரிலேட்டிவ் வீட்ல இருந்தாக்கா அது எவ்வளவு ஹர்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஜஸ்ட் STM தான். எனக்கு கண்டினியூ பண்ணணும்னு ஆசை. பட் ஐ டோன்ட் ஹேவ் த மனி, ஸோ ஐ ஹேவ் டு ஒர்க். ஸோ ஒன் டே இவர் என்ன கேட்டாரு நீ வெறும் STM மட்டும் தான் செஞ்சியா அப்படின்னு. அப்போ ஆமா ஆனா நான் காலேஜ் தேடிட்டு இருக்கேன். பட் என்னால முடியாது, நான் வேலை செய்யறேன், எனக்கு பார்ட் டைமா தான் வேணும் அப்படின்னு. அந்த டைம் அவர் சிங்கப்பூர்ல ஒரு காலேஜ்ல பார்ட் டைமா தான் படிச்சுட்டு இருந்திருக்காரு. இன்னும் எங்க அப்பா செய்ய வேண்டிய வேலைலாம் அவரு செஞ்சாரு. என்னை கூட்டிட்டு போய் காலேஜ்ல வந்து அட்மிஷன் போட்டு என்னை காலேஜ்ல சேர்த்து விட்டு என்னை படிக்க வச்சு எனக்கு ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் ஹிம். அந்த டைம் அவர் சிங்கிள் தான். அந்த டைம் அவருக்கு வந்து பிரேக்கப் ஆகி புதுசு. எஸ் நான் வந்த நாள் இல்ல, அது நான் வந்த நாள் இல்ல, அதுக்கு முன்னாடி அவருக்கு பிரேக்கப் ஆச்சு. ஐயோ பாவம். நடிக்காத. சரி அப்புறம் ஓகே நம்ம காலேஜ்லாம் படிச்சுட்டு இருந்தோமா. அப்ப நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிடு அப்படின்னு. நானும் ஒரு கட்டத்துல சரி இந்த பையனும் நம்ம லவ் பண்றான் போல அப்படியே சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிட்டேன். மறுநாள் எங்களுக்கு நல்ல வேலை. இன்னைக்கு ராத்திரி நான் அவளுக்கு வந்து டெக்ஸ்ட்ல ப்ரொபோஸ் பண்றேன். எனக்கு வந்து உன்னை ஃப்ரெண்டால பார்க்க முடியல, ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் வந்து தேடி எடுத்தாலும் இது மாதிரி எனக்கு கிடைக்க போறது இல்ல. நெக்ஸ்ட்
கப்பல் பண்ணலாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, Wow. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ஏன்னா அவரு அப்பதான் வந்து பிளான்டா வாங்கிட்டு வந்த நேரம். அவர் பிளான் தானுங்க, அவர் பாட்காஸ்ட்ல வர போறாரு இருக்குது. ஐயோ Hey, but actually it's so rare. I mean, so rare for a girl know what she wants and she's like, I know what I want, I'm going to go for it. அப்புறம் அவர் என்ன நம்ம ரிப்ளை பண்ணாரு, எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்ல அவங்ககிட்ட அப்படின்ட்டு. நான் குமார் அவசரப்பட்டிய ஓகே அப்புறம் சொன்னேன், ஓகே நாளைக்கு நீயும் எமௌண்ட் பார்க்கணும், நானும் அமௌண்ட் பார்க்கணும், மறந்துரு என்ன நினைச்சு மறந்துரு, ஜஸ்ட் பி நார்மல். Be normal. Okay. Be normal. Be பார்த்தா normal. ஐயோ ரிஜெக்ட் பண்ணிட்டானே. வாச்சிட்டு ஐயோ ஏதாவது யோசிச்சு எம்பி போட்டுருமா பேசாம. கண்ணாடி போயிட்டு உனக்கு தேவையா தேவை இது நான் வேற பாத்துக்கிறேனா உன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு அடிச்சியா அடியே. ஆமா என்கிட்ட என்ன சொன்ன? கேட்டேன் நான் இருக்கேன். இதுல முக்காவாசி பிரச்சனை யாருனால தெரியுமா வருது? ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொல்லுவாங்க மச்சான் நீ பூரு மச்சான் நீ பூரு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை பூர சொன்னேன், அவன் உன்னை வேட்டு வைக்கிறது, அவன் நீ எப்படி அழிக போறான்னு பார்த்து எடுத்து சிரிச்சுட்டே மச்சான் வா நானே ட்ரீட் வைப்போம் வா உன் காசுல அவன் சாப்பிட்றதுக்கு அவன் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வைக்கணும்னு வச்சிருப்பான். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இல்ல அது சொல்லிச்சு, பாரு எவ்வளவு attitude காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. ஐ மீன் அவனுக்கு வந்து இப்பதான் பிரேக்அப் ஆனிச்சு, டைம் வேணும் போல. ஓகே அவரு பத்தி சொல்ல மாட்டேன். அவர் எப்படின்னா ட்ரெடிஷனல் கேர்ள். அவருக்கு லைக் வந்து கிளப்புக்கு போற பிள்ளைங்க, ரொம்ப செக்ஸியா போடுறதுன்னா அவருக்கு அந்த மாதிரி பிடிக்காது. சோ அவர் வந்து ட்ரெடிஷனல் கேர்ள். சோ அவர்தான் நந்தினி, நீ தான் ரெமோ. ஓகே அப்படியே வச்சுக்கலாம். Hey Nandi, it's supposed to be in love. Let's go someplace and do the yo-yo, man. ஸோ அவருக்கு வந்து நம்மளே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு போல லவ்ஸ்ல. ஏன்னா நான் கொஞ்சம் ரெமோவா இருந்தேன்ல. லவ் மேல நம்பிக்கை இல்லையா இல்ல ஓ மேல நம்பிக்கை இல்லையா? ரெண்டுமே சொல்லலாம். என்ன நம்பல உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. தென் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் ப்ரொபோஸ் பண்ணேன். Yeah. நான் ஸ்டில் உங்களை தான் லவ் பண்றேன், நான் ஸ்டில் உங்களுக்கு வெயிட் பண்றேன்னு. வெயிட் ஏன் திருப்பி ப்ரோபோஸ் பண்ண? வாட் மேட் யூ ப்ரோபோஸ் அகைன்? அதான் அவரோட அந்த கிரீன் ஃபிளாக். அவர் என்ன நல்லா ஈவன் நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணா மேபி இவர் என்ன அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் இல்ல, இவர் ஸ்டில் என்ன காலேஜ்க்குலாம் அவர் தான். எனக்கு வந்து பாதை தெரியாது, சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் டைம் பாதெல்லாம் தெரியாது. சிங்கப்பூர்ல உனக்கு பாதை தெரியாதா? என் காலேஜ்க்கு போக பாதை தெரியாது. ஏண்டி சிங்கப்பூர்ல தான் மேப்ஸ் போட்டாலே எப்படி போகணும்னு சொல்லி கொடுப்பான். நான் சின்ன பிள்ளைலாம். சின்ன பிள்ளையா? அப்ப என்ன வயசு ஆகுது உனக்கு? எனக்கு இந்த வருஷம் 23. ஆமா நீ சின்ன பிள்ளை தான். Wait, how old is he? நாவா 25. Oh, so he's 2 years older than I. Okay. அப்போ ப்ரொபோஸ் மறுபடியும் நான் ப்ரொபோஸ் பண்ணேன். அப்படி ஸ்டில் அவர் அதே தான் சொன்னாரு, எனக்கு உண்மையா ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்ட்டாரு. ஃபீலிங்ஸ் இல்லைன்னா எனக்கு கடுப்பாயிருச்சு. ஓகே ஃபைன், உனக்கு அவ்வளோ ஈகோ இருந்துச்சுன்னா எனக்கும் ஈகோ இருக்கும்லா. இதோட நீ என்கிட்ட பேசாத, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கா வேணான்னு சொல்லிட்டு மறுநாள் போய் பேசினேன். ஏண்டி இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு நீ யாரு? நீ எல்லாம் ஃப்ரெண்டா? மாறு சத்தோ, நான் எல்லாம் ஆம்பளடி பொம்பளை. நான் வந்து சொல்றேன், நீ எல்லாம் பொம்பளை சாவலாம் பழிக்காதடி. மர ஹலோ காஃபி போலாமா? ஒரு வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்ல. எனக்கு அவரை லூஸ் பண்ண வேணாம், அந்த மாதிரி ஒரு லூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நீ லூஸா இருந்திருக்க. அப்புறம் மறுபடியும் போய் ப்ரொபோஸ் பண்ணேன் நேர்ல. மறுபடியும் 3வது தடவை போய் ப்ரொபோஸ் பண்ணியா? ஆமா. ஐயோ நீ இவ்வளவு பசிஸ்டனா இருக்கியே. அவஸ்தைப்படுறா சாரி. நீ வந்து இங்க பாரு, உன்னை நான் விடுறதா இல்ல. அவன் யோசிச்சிருப்பான், ஐயோ நான் கூகுள் மேப்ஸ் பண்ணி வேலையை நான் பண்ணனால என்ன இப்ப ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சே. செவனேன்னு போயிட்டு இருந்தேன், எந்த வம்பு தும்புக்கும் போவாம வந்து மாட்டிக்கிட்டேன் தனியா. அப்ப நேர்ல போயிட்டுலாம் சாக்லேட்லாம் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணேன். சாக்லேட் எல்லாம் கொடுத்தியா? ஆமா, அவருக்கு கிட்கேட் ரொம்ப பிடிக்கும். You proposed to him with a KitKat? ஆமா, கிட்கேட் அப்புறம் ஒரு ரோஸ். அப்புறம் கிக்கெட் எடுத்துட்டு அவன் வந்து கிக்கெட் உடச்சிட்டு லெட்ஸ் டேக் a breakன்னு சொல்லிட்டானா? நோ, சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அடி பாவி. நினைக்கிற மாதிரி ஃபுல்லா நான் இல்ல, நான் உங்களை ரொம்ப டூவா லவ் பண்றேன், நீங்க உங்களுக்கே அது புரிய மாட்டேங்குது. நான் அப்பதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணேன், சரி எனக்கு இப்பதான் பிரேக்அப் ஆனிச்சு, ஐ நீட் சம் டைம், டேக் யுவர் டைம், வாட் எவர் இட் இஸ், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், நான் வந்து ப்ரூஃப் பண்ணுவேன். அந்த டைம்ல வந்து நம்ம கேரக்டர்லாம் மாத்திக்கிட்டோம். ஃபுல்லா வாரம் கோயிலுக்கு போறது, நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் மாத்துறது. வாரம் கோயில் போடுறியா? ஐயர் அது என்னம்மா வாரம் வந்து எடுக்கிறேன். ஒரு பையன் உலகத்திலே ஒரு பையனுக்காண்டே ஒரு பொண்ணு வந்து ட்ரெடிஷனல் ஆடுறது முதல் முறையே நான் இப்பதான்டா கேள்விப்படுறேன். இருக்கட்டும் மச்சான், நானே ஃபர்ஸ்ட் இருந்துட்டு போறேன். என்னை சுத்தி இருக்கிறவங்களே, நார்மலி என் கூட வெளியாகிறவங்களே
வெளியே போக மாட்டேன். எல்லாம் கேட்டாங்க நீயா மாறிட்ட அப்படின்னு. நான் ஒரு சோகமான எக்ஸ்ட்ரோவர்ட். அப்படி இந்த கேர்ள் நான் அமைதியா மாறி சாந்தமா நீ பேசுற பார்த்தா சாந்தமா இருந்தது மாதிரி இல்லையே. இப்ப சந்தோஷமா இருக்கேன். லவ் பண்ணி ஏதோ எங்களுக்கு ரெஜிஸ்டரே ஆக போகுது. அப்போ ஒரு ஃபைன் டேட் நவம்பர் 2023. அப்ப நார்மல் அவரை நான் ஃபெச் பண்ண போனேன். அப்பதான் அவரு வந்து சொன்னாரு என்னோட ப்ரொபோசல் ஏத்துக்கிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு கப்பல் பண்ணலாம்னு சொல்லல, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வாவ், நீ என்ன சொன்ன? அப்படியே கொஞ்ச நேரம் ஷாக்ல இருந்தேன். இதெல்லாம் கனவா? நான் அவரு கிளி பார்த்தேன். பொலிக்குதா இது கனவு? ஒன்னே கிலோ எதுக்கு அவரை கிள்ற? வலி வலிதாளா? வலி அவருக்கு வலிக்குது, உனக்கு வலிச்சதாண்டி அது ட்ரீம் இல்லன்னு தெரியும். அவனை வச்சு அவருக்கு கத்துவார்ல. ஓடுங்க வலி கூட நான் படக்கூடாது, என் வலி கூட அவரு தான் படணும் அப்படின்னு உட்காந்துருக்கேன் நீ. ஏண்டி எனக்கு இன்னும் ஆளை பார்த்து கொஞ்சம் பயமா இருக்கு. பிரதர் கொஞ்சம் ஜாக்கிரதை எதுங்க பிரதர், ரிஜிஸ்டர் இப்பதான் ஆகுது. இது நான் எங்க அப்பா கூட வந்துட்டேன். நான் அப்பா கூட தான் இருக்கேன். இவரு கூட போயிட்டு வருதுன்னா இவன் என் ஃபேமிலியில கூட இந்த பையன் நல்ல பையன் தானே, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. நான் சொன்னேன் என் வீட்டுல ஓகே தான். உடனே அவர் வீட்டுல சொல்லி அவர் வீட்டுல இன்னும் ஸ்வீட். இவன் எப்படின்னா நான் இப்போ வந்து நானா இருக்கேன்னா ஒரு இடத்துல இப்ப ஓகே இன்னொரு வீட்டுக்குலாம் போனாக்கா வந்து கொஞ்சம் அடக்குடக்கமா இருக்கணும் அந்த மாதிரி தானே. அங்க போய் நான் நானா தான் இருந்தேன். ஐ டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச் மை செல்ஃப். நான் எதுவுமே மாத்த வேணாம். நான் எப்படி இருக்கணும் நான் அப்படி இருக்கலாம். என்ன கோயில் போற மாதிரி இருந்தியா இல்ல முன்ன மாதிரி இருந்தியா? அந்த இந்த மாதிரி தான் இல்ல போலாம் இந்த மாதிரி இல்ல. ஆனா வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அம்மா கிட்ட தான். என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? யார் உங்க மாட்டியா? அவங்க அம்மா கிட்ட கேட்பேன் என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன். லவ் பண்றான், லவ் எஸ் கூட சொல்ல மாட்டேன். நல்ல பையனா இருக்கு. ஒரு மாசம் ஒரு வருஷமா எடுத்துக்கிறது ஒரு லவ் பேக்கப் பண்றதுக்கு. கேட்டாங்க நீ எதுக்கு அவனை லவ் பண்ண, நீ எதை பார்த்து அவனை லவ் பண்ணு. அவங்க அம்மாவே சொல்றாங்க இந்த மகர் ரேட்டி பத்தி ஏன்டி நீ லவ் பண்ற? உங்களை மாதிரி அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நான் எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு பையன் எப்படி சொல்றது, அவருதான் எனக்கு எல்லாமே. எனக்கு அம்மா இந்த அப்பா எல்லாமே எனக்கு அவருதான். எனக்கு ஒரு ஹர்ட் ஆச்சு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் வீட்டுல யாரும் தர மாட்டேன், இவருதான் முதல்ல செய்டுவேன். அந்த கான்செப்ட் வந்து இவருக்கிட்ட தான் கிடைக்கும் எனக்கு. இப்போ வரைக்கும் as promise நான் அவரை நல்லா தான் பாத்துக்கிறேன். போடுறா. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும்? ரொம்ப ரொம்ப ஃபைன், ரொம்ப ஃபைன். சரி கல்யாணம் 2027 பட் நெக்ஸ்ட் இயர் மார்ச் வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பிளஸ் ROM. ஸோ அப்போ அடுத்த வருஷம் மார்ச்சோட நீங்க லீகலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஐயோ அப்படியே இங்கிருந்து வலியுது மூடு வலியுது எனக்கு உனக்கு அங்க வலியுது, எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. ஐயோ நான் வெக்கப்படுறியா? என் வாழ்க்கையில அந்த ஒரு பையனுக்கு மட்டும்தான் நான் 1 year வெயிட் பண்ணி நான் வந்து ப்ரோபோஸ் பண்ணி வெயிட் பண்ணி. சோ நீ ப்ரோபோஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன், பொண்ணுங்க நீங்களே ப்ரோபோஸ் பண்ணுங்க. பாருங்க சக்சஸ். ஒரு வருஷம் வெயிட் பண்றாங்க. ஆம்பளை பையங்க தான் வெயிட் பண்ணுவாங்க, பொண்ணுங்களும் வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் உண்மையாவே பிடிச்சி இவருதான் அந்த பர்சன்னா நீங்க அவருக்காக மாறுறதுல தப்பு இல்ல, நீங்க அவருக்காக வெயிட் பண்றதுல தப்பு இல்ல, எதுவுமே இல்ல. ஏன் பாய்ஸ் மட்டும் தான் செய்யணுமா? கேர்ள்ஸும் செய்யலாம். Okay, can I ask you something? Because நீ இவ்ளோ மாதிரி இருக்கே, do you think you change for the better or do you feel like you lost yourself? No, I change for better. So you've accepted that whatever you change for yourself lah. Yeah. Okay, that's great because நிறைய பேர் வந்து மாறும்போது அவங்க வந்து மத்தவங்க கண்டி மாறும்போது அவங்க இல்லாத போது they feel they couldn't recognize themselves anymore. நான் அவர்னால தான் வந்து என் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணேன். It made me like better person. அப்ப டீச்சர் இந்த வேலையும் பண்ணல, டிப்ளமா முடிக்கிறதுக்கு டீச்சர் இந்த வேலையும் பண்ணல, நீ அவர் தான் வேலை பண்ணாரு. ஆமா அவரு அசைன்மென்ட்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவர்லாம் செஞ்சு கொடுத்தாரா? அப்ப நீ படிக்கவே இல்ல. அவர் படி இருக்கிற நீ என்ன பண்ண? ரொம்ப கஷ்டம், ஆட்டோகேட்லாம் எனக்கு வராது. சோ எனக்கு அசைன்மென்ட் ரொம்ப கஷ்டம், நீ வந்து சொல்லி கொடுக்குறீங்க. அவர் வந்து செஞ்சிருப்பா, நீ வந்துரு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். யார் அவரையா பார்த்திருப்பியா இல்ல அந்த சாஃப்ட்வேர் பார்த்திருந்தியா? இல்ல அவர்தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ செம்ம ஒரு ஃப்ளர்ட் தான். ரொம்ப சைட் அடிப்பான் அவரை இப்போ வரைக்கும். என்னோட போட்டோஸ்ல என் போட்டோ விட அவர் போட்டோ தான் நிறைய இருக்கும். நான் சும்மா ஒரு போட்டோ பிடிச்சி வச்சுப்பேன், இதெல்லாம் மெமோரிஸ் அப்படின்னு. ஆனா இந்த எபிசோட்ல பாக்குறவங்க ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபன்னான கிரீன் ஃபிளாக் ஸ்டோரி வந்திருக்கு.
அதான் பொதுவா நீ காதல் கட்டா ஐயோ என்னால தாங்க முடியாது, எனக்கே மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா நான் உங்களோட தாட்ஸ் ஆஃப் சீசன் 1 அந்த எபிசோட் 30 மினிட் 20 மினிட் வருமே, அந்த எபிசோட்ல இருந்து ஃபேன் நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். ஆனா இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் உங்க கதையை ஷேர் பண்ணதுக்கு லீலா. லீலா, I just want to say, as much as I teased you, I just want to say you're a very lovely person and I'm glad that you took the step and I'm wishing you the very best in life. Thank you. Okay, I wish you all the best and I think commentsல நிறைய பேர் சொல்லுவாங்க have a very happy married life னு சொல்லுவாங்க. சொல்லுங்கடா, மானத்தை வாங்கிராதீங்க நான் வெயிட் பண்றேன். சரியா? ரொம்ப வெயிட் பண்றேன். கல்யாணம் நடக்கும்போது என்ன டேக் பண்ணு, கண்டிப்பா டெக்ஸ்ட் பண்றேன் ஜீவன். ராம்ல டேக் பண்ணு, ROMல. Yeah, sure. Okay, thank you so much Leela. Thank you. Okay, bye. So ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செம்மையான புனிதமான காதல் கதை வந்திருக்கு and I just want to let you all know, don't ever lose hope in love. Sometimes love உங்க கண்ணு முன்னாடியே இருக்கும், உங்களுக்கு வேணும்னா அதை போய் தேடுங்க, அது உங்களுக்கே வரும். லைக் லீலா சைடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கே எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, I will go for it and that is the whole point of love, right? Some people நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப புனிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லவ் தான். ஸோ அது வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை மேலே நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது உங்கள் இஷ்டம் சரியா? ஆனால் டோன்ட் எவர் கிவ் அப் ஆன் லவ். லவ் ஆல்வேஸ் கேன் கம் டு யூ இன் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் வேஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஏன் காதல் கதை கேட்டீங்க, இங்கடா உன் காதல் கதை அது கிரீன் ஃபிளாக் ஸ்டோரியா இருக்கேன். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். I was not the greenest flag in the relationship. I made a lot of mistake in my relationship. And the reason why I started Kada is because of that. நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது I made my own mistakes. Okay, நான் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தோன்னே நான் நிறைய யோசிச்சிருக்கேன். When we broke up, I realized that why was I like this? What happened in this relationship? Why did it go haywire? And I needed to go therapy. நிறைய பேர் ஏன் பொண்ணுங்க கதை கேட்குறேன்னா, ஏன்னா ஒரு ஆம்பளை பையனாக இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து இப்படி ஃபீல் பண்ணது I want to understand. Okay, அதே நேரத்தில் ஆம்பளைங்களும் எனக்கு தெரியும் நிறைய கதை இருக்குது. ஆனால் அடுத்த வாரம் ஒரு ஆம்பளை கதை வருது, நீங்கள் அவளோட காத்திருக்கிற ஒரு ஆம்பளை கதை வருது, அது ஒரு கெஸ்டோட. I know a lot of influencers or KOL or content creators want to be the role models for people. I don't want to be a role model for you. I want to be an example of what you should not be. So when I do Kadala, I'm not talking from being someone who is very well or green flag. I'm talking from someone who made a lot of mistakes. And I don't want you to make the same mistake as I made when I was younger. You should be better than me and that's why I want you to be. With that being said, thank you so much for watching in 2025. இந்த வருஷம் வந்து ஒரு ஓஹோல போயிருச்சு. அடுத்த வருஷம் I want to bring more content and more exciting stuff. I want to announce. I can't wait to announce. But அதெல்லாம் ஒரு காலம் வரும்போது நான் சொல்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுது ஜீவன். இது காதலா காதலா. உன் பரிவில்லைகளவா, உன் புகழில் திளைக்கவா.